ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஹலோ எம்டிஎன்ஸ். நான் உங்கள் மோகன். நம்ம பைக்கில் ரோடு கூட எப்போவுமே கான்டாக்டில் இருக்கிறது டயர்ஸ் தான். அப்படிப்பட்ட டயர்ஸ் கனெக்ட் ஆகியிருக்கிற அந்த வீலுக்கு என்ஜின்லேருந்து பவரை கொண்டு வரது செயின் ஸ்ப்ராக்கெட் தான். ஸோ செயின் ஸ்ப்ராக்கெட்டுடைய லைஃப் நல்லா இருக்கா இல்லையா அப்படின்னு நாம் ஷோரூமில் கேட்டோம் அப்படின்னா சில நேரத்தில் இல்லைப்பா லைஃப் போயிடுச்சு, வேறு செயின் ஸ்ப்ராக்கெட் மாற்றணும்னு சொல்லுவாங்க. ஆனால் அதே செயின் ஸ்ப்ராக்கெட்டை ஒரு மெக்கானிக் கிட்ட கொண்டு போனோன்னா இல்லை தம்பி மாற்ற வேணாம், இன்னும் 2000-3000 கிலோமீட்டர் ஓட்டலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி சமயத்தில் நமக்கே ஒரு கன்ஃபியூஷன் வரும், உண்மையிலேயே செயின் ஸ்ப்ராக்கெட்டுடைய லைஃப் போயிருச்சா இருக்கா அப்படின்னு. ஸோ இந்த வீடியோவில் நம்ம பைக்குடைய செயின் ஸ்ப்ராக்கெட் நல்லா இருக்கா இல்லையா அப்படின்னு நாமளே எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்றத பற்றி தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாலுமே சொல்ல வர முக்கியமான பாயிண்ட்ஸ் ஏதாவது நீங்கள் மிஸ் பண்ணிடுவீங்க. அதனால் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஜென்ரலாக ஒரு பைக்குடைய செயின் ஸ்ப்ராக்கெட் லைஃப் அப்படின்றது ஆவரேஜாக 15000 கிலோமீட்டர் வரும்னும், சிலருக்கு 20000 அல்லது 25000 கிலோமீட்டர் வருதுன்னு கூட சொல்லி கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் உண்மை என்னன்னா செயின் ஸ்ப்ராக்கெட்டுடைய லைஃப்பை பொறுத்த வரைக்கும் அந்த பைக்குடைய டிரைவர் எப்படி பைக்கை ரைட் பண்ணுறாரு அப்படின்ற ரைடிங் ஸ்டைலையும், அவர் எந்த மாதிரி என்விரான்மெண்ட்டில் ஓட்டுறாரு அப்படின்ற என்விரான்மெண்டல் கண்டிஷனையும், ரொம்ப ரொம்ப முக்கியமாக அவர் எப்படி செயின் ஸ்ப்ராக்கெட்டை மெயின்டைன் பண்ணுறாரு அப்படின்ற இந்த 3 கண்டிஷனை பொறுத்து தான் ஒரு செயின் ஸ்ப்ராக்கெட்டுடைய லைஃபே இருக்குது. ஸோ செயின் ஸ்ப்ராக்கெட்டுக்குன்னு ஒரு ஃபிக்ஸ்டு கிலோமீட்டரும் கிடையாது, அதே மாதிரி ஒரு ஃபிக்ஸ்டு டைமிங்கும் கிடையாது. ஸோ செயின் ஸ்ப்ராக்கெட்டுடைய லைஃப் நல்லா இருக்கா இல்லையா, அதை சேஞ்ச் பண்ணணுமா அப்படின்றத ஒரு 4 முக்கியமான கண்டிஷனை வச்சு தான் நாம் செக் பண்ணி சொல்ல முடியும். மொதல் விஷயம், நம்ம பைக்குடைய ஸ்விங் ஆர்மில் கொடுத்துருக்கிற செயின் அட்ஜஸ்டரை பார்க்கணும். இப்போ நம்ம பைக்கில் செயின் லூஸ் ஆயிருச்சு அப்படின்னா நம்ம எப்படி செயினை டைட் பண்ணுவோம்? ஆக்சல் நெட்டையும் லாக் நெட்டையும் லூஸ் பண்ணிவிட்டு நம்ம ரியர் வீலை பின்னோக்கி மைன்யூட்டாக நகர்த்தும் போது நமக்கு செயின் டைட் ஆகும். ஸோ இதை கரெக்டாக பண்ணுறதுக்காக ஸ்விங் ஆர்மில் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன லைன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஒரு முறை நம்ம பைக்குடைய செயின் ஸ்லாக்கை அட்ஜஸ்ட் பண்ணும்பொழுது ரியர் வீலை மைன்யூட்டாக நம்ம பின்னோக்கி நகர்த்திக்கிட்டே இருப்போம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஸ்விங் ஆர்மில் இருக்கிற அந்த லைன்ஸும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக கிராஸ் பண்ணிக்கிட்டே இருப்போம். ஸோ ஒரு பாயிண்டில் பார்த்தீங்கன்னா எல்லா லைன்ஸையும் நம்ம கிராஸ் பண்ணிட்டு இருப்போம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஸ்விங் ஆர்ம்லையும் பார்த்தீங்கன்னா ரியர் வீலை நம்ம பின்னோக்கி நகர்த்துறதுக்காக நமக்கு கேப்பே இருக்காது, எல்லாமே கம்ப்ளீட் ஆகிட்டு இருக்கும். ஸோ உங்கள் பைக்கில் செயினை அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்காக கொடுத்துருக்கிற அந்த லைன்ஸ் எல்லாம் கம்ப்ளீட் ஆயிருச்சு, ஸ்விங் ஆர்மில் அதுக்கப்புறம் ரியர் வீலை நம்மளால் பின்னோக்கி நகர்த்த முடியாது அப்படின்னா உங்கள் பைக்குடைய செயின் ஸ்ப்ராக்கெட்டுடைய லைஃப் முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். ஸோ நீங்கள் அதுக்கப்புறம் கட்டாயமாக செயின் ஸ்ப்ராக்கெட்டை மாற்றியே ஆகணும். ரெண்டாவது விஷயம், சில பைக்ஸில் செயினை டைட் பண்ணுறதுக்காக ஸ்விங் ஆர்மில் கொஞ்சம் கேப் இருக்கும், அதாவது கொஞ்சம் லைன்ஸ் அப்படியே தான் இருக்கும். ஆனால் அந்த பைக்குடைய ஸ்ப்ராக்கெட் பார்த்தீங்கன்னா தேஞ்சு போயிட்டு இருக்கும், அப்படி இல்லைனா செயினோட லைஃப் பார்த்தீங்கன்னா போயிட்டு இருக்கும். பொதுவாக பைக்கில் இதை தான் ஸ்ப்ராக்கெட்டுன்னு சொல்லுவாங்க, இதை டீத்துன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஸ்ப்ராக்கெட்டுடைய டீத் பார்த்தீங்கன்னா பைக் வாங்கின புதுசுலையோ அல்லது செயின் ஸ்ப்ராக்கெட் மாற்றின புதுசில் பார்த்தீங்கன்னா இந்த டீத் எல்லாமே ரெக்டாங்குலர் ஷேப்பில் நல்லா திக்காக இருக்கும். ஆனால் போக போக நம்ம பைக் ஓட்ட இந்த ஸ்ப்ராக்கெட்டுடைய டீத் எல்லாம் பார்த்தீங்கன்னா தேஞ்சி கொஞ்சம் கொஞ்சமாக திக்னஸ் குறைஞ்சி ஒரு பாயிண்டில் ஷார்ப்பாக மாறிடும். ஏன்னா டீத் ஷார்ப் ஆயிருச்சு அப்படின்னா ஒரு டீத்தும் வீக் ஆயிரும். ஸோ எப்போ வேணால் ஸ்ப்ராக்கெட்டில் இருக்கிற டீத் உடையலாம், இல்லை செயின் பார்த்தீங்கன்னா கட் ஆகலாம். ஸோ உங்கள் பைக்கோடைய செயின் ஸ்ப்ராக்கெட்டில் இருக்கிற டீத் எல்லாமே ஷார்ப்பாக மாறிட்டு இருக்கு அப்படின்னா நீங்கள் கட்டாயமாக செயின் ஸ்ப்ராக்கெட்டை மாற்றணும். அதே மாதிரி மூணாவது விஷயம், செயினோட லைஃப் போயிட்டாலுமே நம்ம செயின் ஸ்ப்ராக்கெட்டை மாற்றி ஆகணும். ஸோ அதை செக் பண்ணுறதுக்கு நம்ம செயின் ஸ்லாக்கை கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணணும். இதை தான் செயின் ஸ்லாக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ இது கரெக்டாக 1 இன்ச் அல்லது 1.5 இன்ச் தான் இருக்கணும். ஸோ கரெக்டாக நீங்கள் செயினை டைட் பண்ண பிறகு ரியர் ஸ்ப்ராக்கெட்டோட மிடில் செயினை பிடிச்சி இழுத்தீங்க அப்படின்னா ஸ்ப்ராக்கெட்டுக்கும் செயினுக்கும் அதிகமாக கேப் வந்தது அப்படின்னா செயினோட லைஃப் போயிட்டு இருக்குன்னு அர்த்தம். அதே மாதிரி செயினை லெஃப்ட் டு ரைட் ஆட்டி பார்த்தீங்கன்னா ரொம்ப ஓவராக ஆடக்கூடாது, அப்படி ஆடிச்சு அப்படின்னாலுமே செயினோட லைஃப் போயிட்டு இருக்குன்னு அர்த்தம். ஸோ இந்த மாதிரி செயினோட லைஃப் போயிட்ட பிறகு நீங்கள் அதே கண்டிஷனில் பைக் ஓட்டினீங்க அப்படின்னா எப்போ வேணால் ஸ்ப்ராக்கெட்ல இருந்து செயின் கழண்டு வந்து நமக்கு ஸ்டக் ஆகி ஆக்சிடென்ட் ஆகலாம். அதே மாதிரி இந்த கண்டிஷனில் நீங்கள் பைக் ஓட்டினீங்க அப்படின்னா என்னதான் செயினை கரெக்டாக க்ளீன் பண்ணி கரெக்டாக டைட் பண்ணி லூப் பண்ணி ஓட்டினாலுமே உங்களுக்கு செயின்ல இருந்து எக்ஸசிவான நாய்ஸ் வந்துகிட்டே இருக்கும். ஸோ செயினுடைய லைஃப் போயிட்டு இருக்கு அப்படின்னாலுமே நீங்கள் செயின் ஸ்ப்ராக்கெட்டை கட்டாயமாக மாற்றி ஆகணும். நாலாவது கடைசி ரொம்ப முக்கியமான விஷயம், ஃப்ரண்ட் ஸ்ப்ராக்கெட்டுடைய கண்டிஷனை செக் பண்ணணும். நம்ம எல்லாருமே ரியர் ஸ்ப்ராக்கெட்டும் செயினும் ஓப்பனாக இருக்கிறதால ரியர் ஸ்ப்ராக்கெட்டை க்ளீன் பண்ணி செயினுக்கு கரெக்டாக லூப் பண்ணிக்கிட்டு இருப்போம். ஆனால் ஃப்ரண்ட் ஸ்ப்ராக்கெட்டை பெரும்பாலான பேர் பார்த்தீங்கன்னா கவனிக்கவே மாட்டாங்க. ஸோ இந்த காரணத்தாலேயே ரியர் ஸ்ப்ராக்கெட்டை விட ஃப்ரண்ட் ஸ்ப்ராக்கெட் பார்த்தீங்கன்னா ரொம்ப சீக்கிரமாக தேஞ்சு போயிடும். அது மட்டும் இல்லாமல் ஃப்ரண்ட் ஸ்ப்ராக்கெட்டை க்ளோஸ்டாக கொடுத்துருக்கிறதால நாமளும் அது மேலே அதிகமாக கவனம் செலுத்தி கவனிக்க மாட்டோம். ஸோ நீங்கள் புதுசாக பைக் வாங்கி 8000 கிலோமீட்டர் கிட்ட ஓடிட்டு இருக்கு, இல்லை புதுசாக செயின் ஸ்ப்ராக்கெட்டை மாற்றி 8000 கிலோமீட்டர் ஆகிட்டு இருக்கு அப்படின்னா நீங்கள் மறக்காமல் ஃப்ரண்ட் ஸ்ப்ராக்கெட்டுடைய கண்டிஷனை செக் பண்ணி பாருங்கள். ஃப்ரண்ட் ஸ்ப்ராக்கெட்டில் இருக்கிற டீத் ஏதாவது உடஞ்சிட்டோ இல்லை ரொம்ப தேஞ்சிட்டோ இருந்தால் மறக்காமல் செயின் ஸ்ப்ராக்கெட்டை மாற்றிடுங்க. இப்போ சொன்ன இந்த 4 கண்டிஷனில் இந்த 4 கண்டிஷனும் உங்கள் பைக்குக்கு பொருந்தது, இல்லை 3 பொருந்தது, இல்லை 2 பொருந்தது, இல்லை ஒன்று தான் பொருந்தது அப்படின்னாலுமே நீங்கள் கம்ப்ளீட்டாக செயின் ஸ்ப்ராக்கெட்டை மாற்றணும். சில பேருக்கு ஒரு டவுட் வரும், எந்த பொருள் டேமேஜ் ஆகிட்டு இருக்கோ அதை மட்டும் மாற்றணுமா? இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஃப்ரண்ட் ஸ்ப்ராக்கெட் போயிடுச்சுன்னா ஃப்ரண்ட் ஸ்ப்ராக்கெட் மட்டும் மாற்றணுமா, இல்லை ரியர் போயிடுச்சுன்னா ரியர் மட்டும் மாற்றணுமா, இல்லை செயின் மட்டும் மாற்றணுமா அப்படின்ற சந்தேகம் இருக்கும். அப்படியெல்லாம் கிடையாது, நீங்கள் செட்டாக தான் மாற்றணும். சொல்லப்போனால் நீங்கள் ஷோரூமில் போயிட்டு இல்லை ஏதாவது கடையில் போயிட்டு செயின் ஸ்ப்ராக்கெட் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு
செட்டாக தான் கொடுப்பாங்க. அதில் ஃப்ரண்ட் ஸ்ப்ராக்கெட்டும் இருக்கும், ரியர் ஸ்ப்ராக்கெட்டும் இருக்கும், செயினும் இருக்கும். ஸோ நீங்கள் செட்டாக கம்ப்ளீட்டாக தான் மாற்றணும், ஒன்றொன்னெல்லாம் தனித்தனியாலாம் மாற்றாதீங்க. அதே மாதிரி செயின் ஸ்ப்ராக்கெட் போயிட்ட பிறகும் நீங்கள் அப்படியே பைக்கை ஓட்டிக்கிட்டு இருந்தீங்கன்னா செயின்லேருந்து தேவையில்லாத எக்ஸசிவ் நாய்ஸ் தான் வரும். கியர் ஷிஃப்டிங் அவ்வளோ ஸ்மூத்தாக இருக்காது, உங்களுக்கு த்ராட்டில் ரெஸ்பான்ஸ் இல்லாத மாதிரியே இருக்கும். அண்ட் அதே மாதிரி எப்போ வேணால் செயின் ஸ்லிப் ஆகலாம், எப்போ வேணால் செயின் ஸ்டக் ஆகலாம், எப்போ வேணால் செயின் வந்து உங்களுக்கு லாக் ஆகலாம். அண்ட் அதோட ரொம்ப முக்கியமான விஷயம், இதனால் விபத்து நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்குது. ஸோ தேவையான டைமில் செயினை கரெக்டாக க்ளீன் பண்ணி 500 கிலோமீட்டருக்கு ஒரு முறை செயினை டைட் பண்ணி லூப் பண்ணிங்கன்னா செயினோட லைஃபை ஓரளவுக்கு இன்க்ரீஸ் பண்ண முடியும். செயின் சம்மந்தமான எல்லா கேள்விகளுக்கும் நம்ம சேனலில் ஏற்கனவே வீடியோ இருக்குது. ஸோ மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள், லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம MTNs ஃபேமிலியில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா இன்னுமே இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்து இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோஸில் உங்களை வந்து பார்க்குறேன். கர்மாவை எதிர்பார்க்காம உதவி செய்யுங்க. மற்ற எந்த விஷயத்தை செய்கிறதா இருந்தாலும் கர்மாவை எதிர்பார்த்து செய்யுங்க. லவ் யூ MTNs. நன்றி.